பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைட் நேரம் ரொம்ப நேரம் நின்று தொழுகும் பொழுதுலாம் தொழுது முடிச்சதுக்கு பிறகு இந்த துவா வந்து ஓதுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இந்த ஹதீஸையே சொல்றாங்க. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா, யா அல்லாஹ் என்னுடைய கேள்வி கணக்கு லேசாக ஆக்கிவை, லேசான முறையில் எனக்கு என்னுடைய கேள்வி கணக்கு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்பாங்களாம். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அது என்ன லேசா என்னுடைய கேள்வி கணக்கு லேசாக ஆக்கிவினா என்ன யார சொல்லுங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி அல்லாஹ் வந்து லேசான முறையில் கேள்வி கணக்கு கேட்க சொல்றீங்க, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன் யன்துர ஃபீ கிதாபிஹி வ யதஜாவஸ அன்ஹு, நம்மளுடைய அந்த ஆமால் நாமா பட்டோலையெல்லாம் இருக்கு இல்லையா, நாம் என்னென்ன செஞ்சுருக்கோம், என்ன பேசியிருக்கோம், என்ன வச்சுருக்கோம், என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதை அல்லாஹு தாலா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிடுறது தான் லேசான கேள்வி கணக்கு. யன்துர ஃபீ கிதாபிஹி வ யதஜாவஸ அன்ஹு, அவன் அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுறது தான் லேசான கேள்வி கணக்கு. இன்னஹு மன்னூகிஷல் ஹிசாபு யௌமியிதின் யா ஆயிஷா ஹலக், ஒருவேளை அல்லாஹு தாலா நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா ஆயிஷாவே அவர் அழிந்து போவார் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வழியாக நமக்கு இந்த செய்தியை சொல்லித் தர்றாங்க. அப்படின்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீன்